இந்த வருஷம் ஜான்வரி டு ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 3500, 3100, 3400 ஃபிளாட் அவுன்ஸ் கணக்கில் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக இருந்தது. பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை. கரெக்ட். ஆமாம். பட் ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து எங்கேயோ $1000 ஏறி இப்போ $400 இறங்கியிருக்கு பர் அவுன்ஸுக்கு. ஆமாம். அப்போ 28 கிராமுக்கு அந்த மாற்றம். ஆமாம். ப்ளஸ் ரூபாயோடைய மதிப்பும் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபோர்சைட்டும் எனக்கு இல்லை. அதனால இது எஸ்ஐபி மாதிரி நீங்கள் நினச்சி போட்டுங்க, அது ஒரு பாசிபிலிட்டி இல்லையா? ஸோ தங்கத்துடைய விலை குறைந்தால் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ணோம், இந்த விலையில நம்ம ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சீட்டு போடுறது உங்களுக்கு தேவைக்காக தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்ச்சி மோஸ்ட்லி சீட்டு போடுறவங்க செய்கூலி சேதாரத்தை மிச்சம் முடிக்கணுங்கிறதுக்காக தான் சார். ஆமா. அப்படிங்கிறதா. இன்னொன்னு இந்த நேருக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, 2 வகையான சீட்டு இப்போ லைவ் சார் இருக்கு. என்னன்னா, ஒரு சீட்ல பாத்தீங்கன்னா பணத்தை மட்டும் தான் வர வைப்பாங்க. இன்னொரு வகையான சீட்ல பாத்தீங்கன்னா பணத்துக்கு இணையான தங்கத்தோட எடையை வர வைப்பாங்க. ஸோ நமக்கு எது லாபம் அப்படின்னு பார்த்தா அந்த எடை வர வைக்கக்கூடிய அந்த சீட்டு வகைகள் தான் நமக்கு லாபமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கு எடை வச்சிருவாங்க. அடுத்து இறங்குச்சுனாலும் தங்கமா போகும், ஏறிச்சுனாலும் தங்கமா போகும். அப்படி பார்க்கும்போது இது பணமாகவே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு சீட்டு வகையிலங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சார். ஸோ அதனால அதில் செய்யறதுல அது அந்த தேவைக்காக அந்த நிகழ்வு எப்போன்றதை பிளான் பண்ணிட்டு நீங்க என்ட்ரு ஆகுறது. இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்குதுன்னா தென் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன், ரைட்? பட் ஓகே, யூ ஆர் லுக்கிங் அட் 2 years ahead, 11 months அந்த மாதிரி ஒரு 2 years கழிச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் நவ் ஆல்சோ. ஏன்னா அந்த சேஞ்சஸ்ல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வரும். நிலையான நிலைமை அப்படின்றது தங்கத்துக்கு இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு உடனடியாக வராதுன்றதான் நான் நினைக்கிறேன்.